இவனோட பேரு விவேக். இவன் ரொம்ப புத்திசாலியான பையன். ஆனா அதே அளவுக்கு சோம்பேறி. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான். இது இவனோட அப்பா கோவிந்த். இவருக்கு அவங்க பையன் படிச்சு பெரிய ஆளாகணும்னு ரொம்ப ஆசை. அதனால எப்படியாவது இந்த சோம்பேறித்தனத்தை போக்கி அவனை படிக்க வைக்கணும்னு கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் சீக்கிரமா எந்திரிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டே இருப்பாரு. விவேக், மணி 6 ஆச்சு, எந்திரிடா. அப்பா, இன்னும் 6 மணி தானே ஆகுது. என்னை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். என்னது, இன்னும் கொஞ்ச நேரமா? அதெல்லாம் முடியாது. நான் வெளியில போயிட்டு வரேன். அதுக்குள்ள நீ எந்திரிச்சு குளி. சரி, போயிட்டு வாங்க. இப்படி சொல்லிட்டு கோவிந்த் இயற்கைய ரசிச்சிட்டு வர வெளியில போறாரு. வெளியில சில்லுன்னு காத்து வாங்கிட்டு நடந்து போகும்போது அவரு தூரத்துல ஒரு சின்ன பறவை மண் மேல எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. சில நொடிகளுக்கு அப்புறமா அந்த சின்ன பறவை உடனே மண்ணை தோண்டி ஒரு சின்ன புழுவை புடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. இத பார்த்த உடனே கோவிந்துக்கு ஒரு யோசனை தோணுது. காலையில சீக்கிரமா எழுந்ததாலதான் அந்த பறவைக்கு சாப்பாடு கிடைச்சது. இல்லன்னா இத வேற ஏதாவது பறவை வந்து எடுத்துட்டு போயிருக்கும். இத விவேக் கிட்ட சொல்லணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு கோவிந்த் திரும்ப வீட்டுக்கு போறாரு. திரும்பி போற வழியில கோவிந்துக்கு கீழே ஒரு சின்ன பை கிடைக்குது. கோவிந்த் அத கையில எடுத்துட்டு சுத்தி பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. அதனால அந்த பைய திறந்து பாக்குறாரு. அதுக்குள்ள நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. என்ன இது? இதுல இவ்வளவு தங்க காசு இருக்கு. ஆனா இங்க யாருமே இல்லையே. அங்க யாரும் இல்லாததுனால அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடிவு பண்றாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா விவேக் இன்னும் தூங்கிட்டு இருந்தான். டேய் விவேக், நீ இன்னும் எந்திரிக்கலையா? மணி 8 ஆச்சுடா. நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க. எந்திரிடா. இங்க பாரு, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. விவேக் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். அவங்க அப்பா கையில சில தங்க காசுகள் இருக்கிற பை இருக்கு. இங்க பாரு விவேக், இது எனக்கு வர வழியில கிடைச்சது. நான் சீக்கிரமா எழுந்து வெளியில போனதாலதான் எனக்கு இது கிடைச்சது. இது மட்டும் இல்ல, உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னப்பா அது? நான் இன்னைக்கு ஒரு பறவைய பார்த்தேன். அது அதோட உணவை தேடிட்டு இருந்துச்சு. காலையில சீக்கிரமா வந்ததால அதுக்கு சில புழுக்கள் கிடைச்சது. அதுவும் சந்தோஷமா அந்த புழுக்களை எடுத்துட்டு பறந்து போச்சு. அந்த பறவையும் உன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்திருந்தா அதுக்கு இன்னைக்கு உணவு கிடைச்சிருக்காது. இப்போ நீங்க என்னதாப்பா சொல்ல வரீங்க? நான் சொல்ல வர்றது எல்லாம் ஒண்ணுதாண்டா விவேக். அந்த பறவை மாதிரி நீயும் காலையில சீக்கிரமா எழுந்தாதான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். தூங்கிக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காதுடா. அப்புறம் இங்க பாத்தியா, நான் சீக்கிரமா எழுந்ததாலதான் எனக்கு இந்த தங்க காசுகள் கிடைச்சது. இல்லன்னா இது வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீயும் சீக்கிரமா எந்திரிச்சு பழகுடா. அதுதான் உனக்கு நல்லது. விவேக் எதுவும் பேசாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எந்திரிச்சா எல்லாம் நல்ல விஷயமா தான் நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆனா அப்பா, அந்த தங்க காசு இருக்க பைய தொலைச்சவங்களும் சீக்கிரமா தானே எந்திரிச்சிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா எந்திரிக்காம இருந்திருந்தா இப்ப அந்த காசு அவங்க கிட்டயே இருந்திருக்கும்ல. அது மட்டும் இல்ல, அந்த புழு அது சீக்கிரமா எந்திரிச்சு வெளிய வராம இருந்திருந்தா இப்ப உயிரோட இருந்திருக்கும்.
சீக்கிரமா எந்திரிச்சதாலதான் அத அந்த பறவை தூக்கிட்டு போயிருச்சு. இவங்க 2 பேரும் என்ன மாதிரியே தூங்கிட்டு இருந்திருந்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன நான் சொல்றது சரிதானே? இத கேட்ட கோவிந்த் வாயடிச்சு போறாரு. அவரோட பையன் இப்படியெல்லாம் கூட யோசிப்பான்னு அவர் எதிர்பார்க்கல. சரிங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயோ, இவனை திருத்தவே முடியாது போல. நீங்களாவது நான் சொல்ற பேச்ச கேளுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பழகுங்க. நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.